மாணவரை 4 முறை அறைந்து அவரது செவிப்பறையை கிழியச் செய்த முன்னாள் ஆசிரியர் 88,000 ரிங்கிட் நஷ்டஈடு வழங்க கோத்தாபாரு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு இடைநிலைப் பள்ளி ஒன்றில் வீட்டுப்பாடம் செய்யவில்லை என கூறி 14 வயது மாணவர் முகமது ஆடம் மைடின் என்பவரை ஆசிரியர் ஒருவர் பின்னாளிலிருந்து கன்னத்திலும் காதிலும் பலமாக அறைந்துள்ளார். இந்த தாக்குதலால் மாணவரின் இடது செவிப்பறை கிழிந்து அவருக்கு நிரந்தர காது கேட்கும் திறன் குறைபாடும் உளவியல் ரீதியான பாதிப்பும் ஏற்பட்டது. பள்ளிக்கு செல்லவே பயந்து ஒரே மாதத்தில் அம்மாணவர் வேறு பள்ளிக்கு மாற்றலாகிச் செல்லவும் நேர்ந்தது. இதையடுத்து மாணவரின் தாயார் இசாமுடின் இஸ்மாயில் எனும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது வழக்கு தொடர்ந்தார். அடாமின் பாதிப்பு மருத்துவ அறிக்கைகள் மூலம் நீதிமன்றத்திலும் உறுதி செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த தண்டனை சட்டவிரோதமானது, வரம்பு மீறியது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என கூறி பாதிக்கப்பட்ட மாணவருக்கு நஷ்டஈடு வழங்க உத்தரவிட்டார். பொது நஷ்டஈடு, முன்மாதிரி தொகை அபராதம் மற்றும் மருத்துவ செலவுகள் உட்பட மொத்தம் 88,000 ரிங்கிட்டை தற்போது ஓய்வு பெற்றுவிட்ட 63 வயது அந்த ஆசிரியர் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.